guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனலில் தெரிக்க விட போகிற தரமான சம்பவம் தான் ஏ டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷன். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு எக்ஸ்பிளனேஷனை தான் இன்றைக்கி நாம் வச்சு செய்ய போகிறோம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கிலேருந்து சும்மா ஜெட் வேகத்தில் அனல் பறக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஜீக் கெத்தான டிராக்கர் ஃபேமிலியில் பிறக்கிறான். இவங்க யாருன்னா டிராகனையே ஹண்ட் பண்ணுற டாப் 3 ஃபேமிலியில் ஒருத்தவங்க. இந்த குடும்பத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் ஆரா பவர் பை பர்த்தாவே இருக்கும். அதனால் பவரை அவைக்கன் பண்ணி வெறித்தனமான நைட்டாக மாறலாம். ஆனால் நம்ம ஹீரோ உடம்புல கொஞ்சம் கூட பவரே இல்லை. அதனால் எல்லாரும் நம்ம ஆளை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலி மானம் போகுதுன்னு தலைவன் அவனை அப்படியே துரத்தி விட்டுறாரு. நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாகுது. சும்மா இருப்பானா, பழி வாங்கிறதுக்காக ஒரு ஆன்சியன்ட் பவர்ஃபுல் ரிலீக்கை திருட ஸ்கெட்சு போடுறான். உயிரை காப்பாற்றிக்க நம்ம ஆள் எஸ்கேப் ஆகுறான். ஆனால் கிங்கோட ஆளுங்க சும்மா விடுவாங்களா? திருடின பொருளை வாங்க அவனை மாற்றி மாற்றி துரத்துறாங்க. நம்மளாலும் விட்டு கொடுக்காம லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணுறான். ஆனால் ஒரு நாள் செம்மாடி வாங்கி விழுந்துடுறான். ஆக போகிறோம்னு தெரிஞ்சதும் நம்ம ஆள் அந்த ஆன்சியன்ட்டு ரிலீக்கை ஆக்டிவேட் பண்ணுறான். சடன்லி ஒரு பிரகாசமான ஆரா அவனை சுற்றி வருது. அப்போ தான் ஒரு சிஸ்டம் ஓப்பன் ஆகி கவுண்டவுன் ஓடுது. முழிச்சு பார்த்தா நம்ம ஆள் சின்ன பையனாக இருக்கான். பாஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னு நம்ம ஆளுக்கு ஒரு செம ஷாக்கு. சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணி செக் பண்ணா ஆன்சியன்ட் டிராகனோட பவர் அவனோட சோலோட மெர்ஜ் ஆகிடுச்சுன்னு தெரிய வருது. சரி, ஹீலர் ஸ்கில்லை செக் பண்ணலாம்னு பார்த்தா பாடி சின்னதாக இருந்தாலும் பழைய பவர் மெமரி எல்லாமே அப்படியே கெத்தாக இருக்கு. இதை பார்த்ததும் பாஸ்ட் லைஃப்பை விட இப்போ செம அட்வான்டேஜாக இருக்கும்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, என்னென்ன ஸ்கில்லெல்லாம் இருக்குன்னு நோண்டலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த மிதக்கிற சிஸ்டம் விண்டோவை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஆள் செம பேனிக் ஆகுறான். அதை தடுத்தும் பார்க்குறான். ஆனால் வந்த ஆள் சல்லுன்னு உள்ளே நுழைஞ்சிடறாரு. அவர் பேர் டெக்கர், நம்ம ஆளோட வேலைக்காரன். ஆனால் அவரோட லுக்கை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு பழைய பயம் எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம ஆள் சீன் போடுறான். அப்புறம் தான் டெக்கருக்கு அந்த சிஸ்டம் விண்டோ தெரியலைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம ஆளோட ரியாக்ஷனை பார்த்து டெக்கருக்கு செம கன்ஃபியூஷன். லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாதுன்னு திட்டுறாரு. அப்போதான் நம்ம ஆளுக்கு புரியுது, மூளை மெச்சூராக இருந்தாலும் இந்த சின்ன வயசு பாடி டெக்கரை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பயப்படுதுன்னு. அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண டக்குன்னு கம்போஸ்டு மைண்டுங்கிற ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான். உடனே அந்த பயம் எல்லாம் பறந்து போய் மைண்டு செம்ம ரிலாக்ஸ் ஆயிடுது. இந்த ஸ்கில் செம்ம மாசாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு டெக்கர் கொடுக்குற வார்னிங்கை கவனிக்க ஆரம்பிக்கிறான். மைண்டு செட் ஆகிட்டதால ரொம்ப கூலாக பதில் சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனித்த மாதிரி ஒரு சீன் போடுறான். அப்போ கீழே இருக்கிற ரத்தக்கரையை பார்த்ததும் பாஸ்டில் நடந்த அசிங்கம் ஞாபகம் வருது. டெக்கர் பான்கிராடுங்கிற ஒரு டெஸ்ட் பற்றி தான் பேசுகிறாருன்னு நம்ம ஆளுக்கு டக்குன்னு புரியுது. டெக்கர் ஃபேமிலியில் 7 வயசில் எல்லா குழந்தைகளும் 5 வருஷம் செம்ம ஹார்டான ட்ரைனிங் எடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட ஸ்கில்லை வச்சு ரேங்க் போடுவாங்க. அதுவும் ரூல்ஸ் இல்லாத டெத்து மேட்ச். பசங்க ஒருத்தர் அடித்து செத்து போகிற அளவுக்கு ஃபைட் நடக்கும். ஏன்னா அந்த ரிசல்ட்டு தான் அவங்க ஃபியூச்சரையே முடிவு பண்ணும். அதனால் பசங்க வெறித்தனமாக ஃபைட் பண்ணுவாங்க. அன்னைக்கு பான்கிராடான் டெஸ்ட்டுக்காக எல்லாரும் கிரவுண்டில் இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் இதுதான் ஃபைனல் மேட்ச்னு சொன்னதும் பசங்க எல்லாம் கத்துறாங்க. ஹெட் இன்ஸ்ட்ரக்டர் பேன்மார்க் எல்லாரையும் ரெடியாக சொல்லிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பசங்களும் சும்மா அடிதடியை ஈஸியாக டீல் பண்ணுறாங்க. நம்மளும் உள்ளே வந்ததும் போன வருஷம் இவன் வாங்கின அடியை பற்றி மற்ற பசங்க பேசி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் அதெல்லாம் கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரோன் அண்ட் காடா நடுவில் நடக்குது. 2 பேரும் வந்ததும் மேட்ச் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. ஆரோன் சல்லுன்னு பாஞ்சு போய் ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறான். எவன் வீக்னஸ் என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆரோன் அடித்த அடியில் கேடா மூஞ்சில் ரத்தம் வருது. கேடா டிஃபெண்ட் பண்ணாததால் மேட்ச் உடனே முடிஞ்சு ஆரோன் ஜெயிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆளுக்கு ஒரு காலத்தில் பயந்த விஷயங்கள் இப்போ சும்மா ஜுஜிப்பியாக தெரியுது. ரொம்ப கூலாக கெத்தாக கிரவுண்டையே பார்க்குறான். இந்த பசங்க எல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு நினைக்கிறான். அப்போ லியான் கான்ட்ராங்கிற பையன் ரத்த வெறியோடு நிற்கிறான். அடுத்து நம்ம ஹீரோவும் லியானையும் கூப்பிடுறாங்க. இந்த லியான் வேற யாரும் இல்லை, பாஸ்டில் நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ண அதே கசின் தான். லியான் நம்ம ஆளை பார்த்து கெஞ்சிரான்னு பழைய டைலாக்கே பேசுகிறான். ஒரு காலத்தில் இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஆகுது. லியான் வேணும்னே இப்படி மேட்ச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருது. கேவலமான ட்ரிக்ஸ் பண்ணாதான் கெத்துன்னு அந்த ஃபேமிலி நினைக்குது. லியானை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு செம காண்டாகுது. இல்லை 4 பெரிய அண்ணன் தம்பிங்களை கூட மீட் பண்ணலை. இந்த மாதிரி சில்லற கசின்ஸ் தான் தில்லுமுள்ளு பண்ணாங்கன்னு நினைக்கிறான். லியான் சும்மா ஓவரா சீன் போட்டுட்டு போன வருஷம் அடி வாங்கியும் திரும்ப வந்திருக்கேன்னு கிண்டல் பண்ணுறான். கிண்டல் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் வந்து வழக்கம் போல எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்த பிளான் பண்ணுறான்.
வலிச்சா கூட உனக்கு புத்தி வராதான்னு கேட்குறான். நம்ம ஆள் டக்குன்னு கம்போஸ்டு மைண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனோட வார்த்தையை சும்மா காற்றுல பறக்க விடுறான். அப்புறம் என்ன எக்கு தப்பா கூப்பிடாதன்னு வார்னிங் கொடுக்குறான். லியான் நம்ம ஹீரோ முடியை பிடிச்சிக்கிட்டு உன்னால் என்னடா பண்ண முடியும்னு நக்கலாக கேட்குறான். சும்மா இருப்பானா நம்ம ஆள். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சரியான பஞ்சு விடுறான். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் போடுது. அது பட்டதும் லியான் மூஞ்சி கிழிஞ்சி ரத்தம் வருது. அவன் வழியில் கத்துறான். சும்மா மயக்கம் ஆக்கலாம்னு நினச்சா புது ஸ்கில் ஓவராக ஒர்க் ஆகி டேமேஜ் அதிகமாகிடுச்சுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. இன்ஸ்ட்ரக்டர் கோவமாக வந்து ஏன் மேட்சுக்கு முன்னாடியே அடிச்சேன்னு கேட்குறாரு. ரியல் ஃபைட்டில் எல்லாம் கவுண்ட் டவுன் இருக்காதுன்னு நம்ம ஆளு செம்மகத்தான் லாஜிக் பேசுகிறான். முதல்ல அடிக்கிறவனுக்கு தான் பவர்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கு இருக்கக்கூடாதா ஒரு வெறித்தனமான மைண்ட் செட்டை காட்டுறான். நம்ம ஹீரோ கண்ணில் இருந்த அந்த கில்லிங் லுக்கை பார்த்து இன்ஸ்ட்ரக்டருக்கே ஷாக் ஆகுது. லியான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் இன்ஸ்ட்ரக்டரால் அந்த ரத்த வெறியை இக்னோர் பண்ண முடியல. என்ன ஆச்சு இந்த பையனுக்குன்னு அவருக்கே டவுட் ஆகுது. இருந்தாலும் மேட்சை கண்டினியூ பண்ண சொல்கிறாரு. லியான் உன்னை கொன்றுவேன்னு வெறியோட நிற்கிறான். ரெண்டு பேரும் அடிக்க ரெடியாகிறப்ப நீ தான் ஒன்றும் கற்றுக்கலன்னு நம்ம ஹீரோ கூலாக கலாய்க்கிறான். அஃபிஷியலாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சிக்னல் வந்ததும் லியான் முரட்டுத்தனமாக பாயிறான். ஆனால் அடித்ததும் லியானுக்கு ஒரு கன்ஃபியூஷன். முன்னாடி குத்துன அந்த பவர் இப்போ இல்லைன்னு நினைக்கிறான். நம்ம ஆளோட நார்மல் அடி பெருசாக வலிக்கலை. லியான் கொஞ்சம் தைரியமாகி அந்த ஒரு கிரிட்டிக்கல் அடியை மட்டும் தடுத்துட்டா இவன் வேஸ்ட்டுன்னு பிளான் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட லெஃப்ட் ஹேண்ட் அட்டாக்கை எஸ்கேப் பண்ண லியான் ஃபோக்கஸ் பண்ணுறான். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆள் வேணும்னு லியானை ட்ராப்புக்குள்ளே இழுக்கிறான். லியான் அவன் நினச்ச மாதிரியே உள்ளே வந்து மேட்சை முடிக்க ட்ரை பண்ணுறான். ஜெயிச்சிட்டோம்னு நினச்சி வெறித்தனமாக லியான் பாயிறான். ஆனால் அடுத்த செகண்டே சீன் தலைகீழாக மாறுது. எப்படி தோத்தோம்னு லியானுக்கே புரியலை. இதை பார்த்துட்டு இருந்த இன்ஸ்ட்ரக்டர் செம ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவோட பஸ்ட் அடி போதாதுன்னு அவருக்கே புரியுது. 12 வயசு பையனுக்கு இப்படி ஒரு காம்பேக்ட் சென்ஸ் எப்படி வந்துச்சுன்னு அவரால் நம்பவே முடியலை. லியான் எஸ்கேப் ஆகி டேக் டவுன் பண்ணப்ப லியானுக்கு தான் அட்வான்டேஜ் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம ஆளு கரெக்டாக லியான் தாடையில் அடித்து ரிலாக்ஸ் ஆன கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டான். தன்னோட ட்ராப் ஃபெயில் ஆனப்போ கூட செம கூலாக ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி டேமேஜ் கொடுத்தது தான் இன்ஸ்ட்ரக்டருக்கு பெரிய சர்ப்ரைஸ். இப்போ இருக்கிற ஹீரோவை பார்த்து இவன் நிஜமாவே அந்த பழைய ஜீக் தானான்னு அவருக்கே டவுட் வருது. ரத்தம் வந்து முழி பிதுங்கி நிற்கிற லியானுக்கு இவன் இப்படி கண்ட்ரோல் பண்ணால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரியுது. எஸ்கேப் ஆகலாமான்னு ஒரு கிக் பண்ணிக்கிட்டு பின்னாடி போகிறான். பயந்து பின்னாடி போய்கிட்டு இவ்வளவு சின்ன பையன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனான்னு அவனுக்குள்ளேயே திட்டிக்கிறான். அப்போ ஒரு நோபல் பையன் நம்ம ஹீரோவை பார்த்து கண்டபடி திட்டிக்கிட்டே வந்து அட்டாக் பண்ணுறான். நம்மால் அப்பாடா இப்போதான் பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன்னு கூலாக நினைக்கிறான். அந்த பையன் காண்டில் கத்துறப்போ நம்மால் ஹைட் அண்ட் சென்ஸ் ஸ்கில்லை போட்டு அந்த அட்டாக்கை ஈஸியாக ரீட் பண்ணுறான். இப்போ ஈதர் பவரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டதால அதை கையில் ஏற்றி மேட்சை முடிச்சுக்கிட்ட பிளான் பண்ணுறான். பையனை நடுவுலையே தடுத்து ஒரே அடியில் மேட்சை முடிக்க இறங்குறான். நம்மால் அந்த பையனை செம ஃபோர்ஸாக தூக்கி கீழே அடிக்கிறான். கிரவுண்டே கிராக் ஆகுது. பறக்கிற தூசியை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. கீழே விழுந்தவனை விடாமல் கரெக்டாக வீக் பாயிண்டில் ப்ரிசைஸ் ஸ்டாப் போட்டு செம டேமேஜ் ஆக்குறான். லூசுகளுக்கு வலிச்சாதான் புத்தி வரும்னு நம்ம ஆளு கெத்தா சொல்கிறான். அந்த பையன் வழியில் கதறான். நிறுத்துன்னு கெஞ்சிறப்போ நம்ம ஆளு திரும்பவும் ஒரு அடி அடிக்கிறான். இவனுங்களுக்கு இதுதான் கரெக்டான பாடம்னு முடிவு பண்ணிடுறான். இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் பயத்தில் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.